திருப்பூர், கோவை மாவட்டங்களில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் சங்கத்தினர் காலவரம்பற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, இவர்களுடைய கோரிக்கை என்ன? சிவரஞ்சனி, அதாவது திருப்பூர், கோவை மாவட்டங்களில் காடா துணி உற்பத்தி என்பது பிரசித்தி பெற்ற ஒன்றாக விளங்கி வருகிறது. சுமார் 10,000க்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்கள் இந்த காடா துணி உற்பத்தியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது ஜவுளி உற்பத்தியாளர்களிடம் பாவுநூல் மற்றும் நாடா நூல் உள்ளிட்டவைகளை பெற்று அவற்றை நெசவு செய்து துணியாக மாற்றி தருகின்றனர். இதற்காக கூலி மட்டுமே பெறுகின்றனர். இந்த கூலியை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு முத்தரப்பு பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் கூலி உயர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ஆனாலும் இதுவரையிலும் தங்களுக்கு அந்த உயர்த்தப்பட்ட கூலி வழங்கவில்லை எனவும், தங்களுக்கு தற்பொழுது இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வை கணக்கில் கொண்டும் தங்களுக்கு அந்த அறிவிக்கப்பட்ட கூலி உயர்வை வழங்க வேண்டும் என தொடர்ந்து பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வந்தது. எனினும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் கூலி உயர்வை வழங்க மறுத்துள்ளதால் தற்பொழுது இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை விசைத்தறி உரிமையாளர்கள் துவக்கி இருக்கின்றனர். இதன் காரணமாக திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 10,000க்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்களில் உள்ள 2 லட்சம் விசைத்தறிகள் நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நாள் ஒன்றுக்கு 35 கோடி ரூபாய் அளவிலான காடா துணி உற்பத்தியானது பாதிக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். அது மட்டுமல்லாது நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 3 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழப்பை சந்திக்கக்கூடும் என்பதால் ஜவுளி உற்பத்தியாளர்களிடம் அரசும் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி தங்களுக்கான கூலி உயர்வை பெற்றுத்தர வேண்டும் என தொடர்ந்து இந்த கூலிக்கு நெசவு செய்யக்கூடிய விசைத்தறி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலாஜி.